நாம் இப்போ திருவொற்றியூரோட பட்டினத்தா சமாதி கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம். அருள்மிகு பட்டினத்தா நம்ம சென்னையில் திருவொற்றியூராண்ட ஜீவ சமாதி நடந்திருக்காரு. அதை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அருள் பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாங்கள் போய் அந்த வீடியோ காட்டுறோம். எல்லாத்தையும் நீங்களும் பார்த்து அருள் பண்ணுங்க. அருள் எடுத்துக்கோங்க. நல்லதே நடக்கும். நமச்சிவாய நமச்சிவாய. இந்த கோயிலோட பல வரலாறு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கேமா பட்டினத்தா வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத சொல்ல வருது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, எங்கெங்கேயோ சுற்றினார் பட்டினத்தார். கடைசியில் இந்த கோயிலாண்ட வந்து தான் இவருக்கு வந்து அந்த பேய் கரும்பு வந்து இனிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இனிப்பு அவர் வரும்போது தான் அவர் வந்து ஞானம் பெற்றார் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. அந்த கோயிலுக்கு தான் நாமளும் ஞானம் பெறத்துக்காக போயிட்டுருக்கோம். வாங்க தொடரலாம். நமச்சிவாய. இதாங்க அந்த பேய் கரும்புன்னு சொன்னோம்ல, இதை கழிச்சிட்டவனே தான் இவருக்கு வந்து ஞானம் பிறந்துச்சு. அதான் பேய் கரும்புன்னு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இதாங்க அந்த பேய் கரும்பு. பார்த்தீங்களா? இதாங்க பட்டினத்தாரோட எல்லா வீடியோஸும். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவரோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியே ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து இதில் வந்து வச்சுருக்காங்க. பட்டினத்தாரோட அருளை பார்த்தீங்கன்னு வச்சாங்க, ரொம்ப பெரியது. அவர் ஞானத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். இத்தனைக்கும் அந்த காலத்தில் எல்லாமே தூயவனாக இருந்தாங்க, நல்லவர்களாக, எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத. ஆனால் அவருக்கு அந்த ஞானத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணுன்ட்டு. இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயத்தில் ஈடுபட்டிருக்கார். கடைசியாக இதுதான் சுற்றி வளம்பட்டு லிங்கமானது.